Hi friends, welcome to Tutor Juice. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா C++ல ஒரு பேஸ் கிளாஸில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டருக்கு எப்படி நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இதில் டேட்டா 1 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பேஸ் கிளாஸ், டேட்டா 2 அப்படிங்கிறது நமக்கு டெரைவ்ட் கிளாஸ். இப்போ இந்த டேட்டா 1 அப்படிங்கிற கிளாஸில் ப்ரைவேட்டாக இன்டீஜர் டேட்டா டைப்பில் ஏபி அப்படிங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ இந்த ஏபி அப்படிங்கிற வேரியபிளை இன்ஸ்லைஸ் பண்ணுறதுக்காக நான் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணிக்கிறேன் டேட்டா 1. இந்த வேரியபிள்குள்ளே பார்த்தீங்கன்னா வேல்யூ இன்ஸ்லைஸ் பண்ணுறது ஆர்குமெண்ட்டாக வர வேல்யூ நான் இன்ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். ஆர்குமெண்ட்டாக வர வேல்யூ பார்த்தீங்கன்னா இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய் அப்படிங்கிற வேரியபிள்குள்ளார ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸில் இருக்க வேல்யூவை ஏ அப்படிங்கிற வேரியபிள்குள்ளாரையும் ஒயில் இருக்க வேல்யூவை பி அப்படிங்கிற வேரியபிள்குள்ளாரையும் இன்ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணுறதுக்காக void add அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா கிளாஸுக்குள்ளே டிஃபைன் பண்ணிக்கிறேன். cout யூஸ் பண்ணி ஒரு சின்ன மெசேஜோட பிரிண்ட் பண்ணுறேன். டோட்டல் அப்படிங்கிற மெசேஜோட ஏல இருக்க வேல்யூ பியில் இருக்க வேல்யூ ஆட் பண்ணி டோட்டலாக பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டேட்டா 1 அப்படிங்கிற கிளாஸை பார்த்தீங்கன்னா டேட்டா 2 அப்படிங்கிற கிளாஸோட இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன். ப்ரைவேட்டாக இன்டீஜர் டேட்டா டைப்பில் சிடி அப்படிங்கிற ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ இந்த வேரியபிளை நான் இன்ஸ்லைஸ் பண்ணுறதுக்காக கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கிளாஸோடைய நேம் நமக்கு டேட்டா 2. இப்போ இந்த கிளாஸோடைய வேரியபிளை இன்ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு ஆர்குமெண்ட்டாக வர வேல்யூ நான் கெட் பண்ணி இன்ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். இன்ட்டு பி இன்ட்டு க்யூ அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா சிடி அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். சி ஈக்குவல் பியில் இருக்க வேல்யூ டி ஈக்குவல் க்யூவில் இருக்க வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வேரியபிளில் இருக்க வேல்யூவை சப்ராக்ட் பண்ணுறதுக்காக void sub அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். cout யூஸ் பண்ணி ஒரு சின்ன மெசேஜோட இதை சப்ராக்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கிறேன். C minus D. இந்த ஃபங்க்ஷனை மெயின் ஃபங்க்ஷனில் கால் பண்ணுறதுக்காக டேட்டா 2 அப்படிங்கிற கிளாஸுக்கு O அப்படிங்கிற ஆப்ஜெக்டை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓவை யூஸ் பண்ணி ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஓவை யூஸ் பண்ணி SUB அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு கிளாஸில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டருக்கு நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். இப்போ பேஸ் கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணோம். ஆனால் பேஸ் கிளாஸுக்கு நம்ம எந்த ஆப்ஜெக்ட்டும் டிக்ளேர் பண்ணல. இப்போ நம்ம டிக்ளேர் பண்ணது பார்த்தீங்கன்னா டெரைவ்ட் கிளாஸுக்கு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அப்போ டெரைவ்ட் கிளாஸ் மூலியமாகவே நம்ம பேஸ் கிளாஸில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டருக்கு நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓ அப்படிங்கிற ஆப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா 23, 45, 56, 57 அப்படிங்கிற 4 வேல்யூஸை நான் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறேன். இப்போ இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு 2 வேல்யூ பார்த்தீங்கன்னா டெரைவ்ட் கிளாஸுக்கு, அடுத்த செகண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா நான் பேஸ் கிளாஸுக்கு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 4 வேல்யூஸ் நமக்கு ஆர்குமெண்ட்டாக வரும். அந்த 4 வேல்யூவும் பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல ரிசீவ் பண்ணிக்கிறேன். இன்ட்டு ஆர் இன்ட்டு எஸ் அப்படிங்கிற வேரியபிளில் இதில் PQ அப்படிங்கிற வேரியபிள் பார்த்தீங்கன்னா CD அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த RS அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூ நமக்கு பேஸ் கிளாஸுக்கு ஆர்குமெண்ட்டாக போகணும். அப்போ அதுக்காக கோலன் பேஸ் கிளாஸோடைய கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணிக்கிறேன். DATA டேட்டா 1. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆரில் இருக்க வேல்யூ எஸ்ஸில் இருக்க வேல்யூ ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வேல்யூ நமக்கு பேஸ் கிளாஸில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டருக்கு ஆர்குமெண்ட்டாக பாஸ் ஆகிடும். இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு அதனுடைய டோட்டல் அண்டு சப்ராக்ஷன் கிடச்சிரும். இப்போ இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா பேஸ் கிளாஸில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டருக்கு எப்படி நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபியூச்சர் கிளாஸில் நம்ம இன்னும் அட்வான்ஸ் கான்செப்ட் பற்றி பார்ப்போம். இது மாதிரி உங்களுக்கு அட்வான்ஸ் டியூட்டோரியல் வீடியோஸ் வேணால் www.tutorjuice.com வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்பில் எங்களோட வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.